அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வலங்கமான்ல 3ஆம் ஆண்டு கணினி பொறியியல் படிக்கிறேன். நான் என்னோட அம்மா என்னை 10th வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு. என் அப்பா சின்ன வயசாக இருக்கப்பயே வெளிநாடு 2 வயசாக இருக்கப்போ போனவங்க. அதுக்கு வர முடியாமல் போனதுனால அம்மா 10வது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ஆனால் நான் நல்லா படித்தேன். 10th வரைக்கும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை. அம்மாவால் படிக்க வைக்க முடியலை. ஆனால் நான் என்ன செஞ்சேன், எனக்கு நான் என்னோட பசங்களுக்கு அப்போ என்னோட மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எனக்கு இதே மாதிரி பணம் இல்லாததுனால என்னோட பையனுங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் என்ன செஞ்சேன்னா, கொஞ்ச நாளாக மாடு வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு 10 மாடு போல் வச்சு நான் வளர்த்துட்டு இருந்தேன். பணத்தால் என் பசங்களுக்கு எனக்கு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, நான் படிக்க வச்சேன் என் பசங்களை அப்படின்னு சொன்னால் எனக்கு படிக்கணும் அப்படின்ற ஏக்கம் எனக்கு போயிடும் அப்படின்னு நினச்சி எனக்கு திருப்தி நானே சொல்லிக்கிட்டேன். ஆனால் அது கொஞ்ச நாள் என்னால் அதை பண்ண முடியலை. அப்புறம் என்ன செஞ்சேன், என் பையனை 10th படிக்க வைக்க டிப்ளமோ சேர்க்குறப்ப தான் எனக்கு நானும் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப நானும் போய் கேட்டு நானும் சேர்ந்துட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 17 வருஷம் கழித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது, நீங்கள் எப்படி படிக்க முடியும், எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா, 2 மாதம் கழித்து நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்படி நான் உங்களுக்கு நிரூபித்தேன் என்னால் படிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிட்டேன். ஆனால் எனக்குள்ளே இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, நான் என்னோட பையனை படிக்க வைக்கிற இடத்துல இருந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட சப்போர்ட் என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கல. நான் காலேஜ் சேர்ந்தோடனே என்ன செஞ்சேன், மாடை விற்றுட்டு 2 மாடை மட்டும் வச்சுட்டு மாடை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விற்றுட்டேன். அந்த சப்போர்ட்டு நான் கொடுக்கல. இன்னொரு சுமை என்ன கொடுத்தேன் என்னோட கணவருக்கு அப்படின்னா, என்னையும் சேர்த்து படிக்க வைக்கிற சுமையும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு உறுத்தல் எனக்கு வந்துருச்சு. அப்போ நான் இன்னமும் எல்லாரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ற அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னன்னா, மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிச்சு. அது கிடைச்சோடனே என்னோட நம்பிக்கை நான் என்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ படிக்கணும் எனக்கு சப்போர்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அந்த புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தடையாக இருந்தது. எய்டட் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோடனே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது கிடைக்க ஆரம்பித்தோடனே எனக்கு நான் என்னோட சப்போர்ட் கொடுக்கல ஃபேமிலிக்கு, இல்லை என்னோட கணவரை நான் என்னையும் படிக்க வைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறணும் அப்படின்ற 2 எண்ணமும் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. படிக்கிறத மட்டும் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். என்னோட பையன் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம், ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம். படிக்கிறதுக்கு வயது தடை இல்லை அப்படின்றத நான் காமிச்சிட்டேன். அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயது தடை இல்லைன்றத நான் கண்டிப்பாக நான் காமிப்பேன். எனக்கு இப்போ படிக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. 2வது டைம் நான் யோசித்தேன். ஆனால் கண்டிப்பாக நான் என்னால் திரும்பி 2 மாதம் கழித்து காலேஜ் சேர்ந்துட்டு யோசித்தேன், நான் சரியாக பண்ணுறேனா இல்லை என்னோடய சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலிக்கு பண்ணுறனோ அப்படின்னு சொல்லி. அந்த சப்போர்ட்டுக்கு அந்த எண்ணத்தை என்னிலேருந்து எடுத்தது முதலமைச்சர் ஐயா அவர்கள் தந்த உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகையும் புதுமை பெண் திட்டம் தான். நன்றி ஐயா. அந்த மாதிரி எனக்கு திரும்ப படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட மாமாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து படிக்கிறதும் அதுவும் பெஸ்ட்டாக 2nd இடத்துல நான் இப்போதைக்கு இருக்கேன். 2வதா அது என்னால் கொடுக்க முடியுதுன்னா, மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரு இடத்துல இருக்கவங்க எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, மாதா பிதா அவங்களுக்குள்ள சப்போர்ட்டை கொடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க, அனுப்பியும் வச்சுருக்காங்க. அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் வர முடியாது. திரும்பி என்னோட கனவை உயிர்ப்பித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இப்போ இந்த திட்டம் வந்தோடனே படிக்க அவங்க எந்த இதுவும் பயப்படாமல் தொடர முடியுது இதனால. நன்றி ஐயா. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. 17 வருடம் கழிச்சு உங்க பையனோடய போய் படிக்கிறீங்கன்னு. ஆக்சுவலி உங்க ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது சார், பையனை விட அம்மா தான் நல்லா படிக்கிறாங்களாம். பையன் இன்னும் கொஞ்சம் கேட்சப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் டியூஷன் தனியா எடுத்துருங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக ரம்யா இன்னும் ஒருத்தங்க பேச போறாங்க. ரம்யா நீங்க பேசுங்க எல்லார் சார்பாவும். அனைவருக்கும் வணக்கம்.
மேம் சொன்னாங்க மேலே ஏறி வரும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட நேம் ரம்யா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன். நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன். என்னோட அப்பா ஒரு கூலி விவசாயி தான். அவங்களால என்னை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல. அதனால வேணாம்மா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து, ஃபீஸ் தானே கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜ் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க. நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. மற்றபடி என்னோட எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா, இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு. லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியாக விடக்கூடாதுன்னு. நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, காது கேட்காதுல்ல, எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்ருக்க, இது இப்படி தான் அப்படி தான், வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பு இல்லைல்ல. அதனால இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக படிக்கிறேன். நான் படித்து இதேமாரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காது ஆப்ரேஷன் பண்ணுவேன். எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் யூசஸ் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை. என் அப்பா அம்மாவை மட்டும் இங்கே கூப்பிடுறீங்களா? வாங்க. எங்க இருக்காங்க? இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்திரிச்சு நிக்க முடியுமா? எங்க இருக்கீங்க? எந்திரிச்சு நில்லுங்க. அதோ அங்க இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரம்யா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த வைராகியம், அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது, அது கண்டிப்பா உங்களை கைவிட்டுறாது. இப்போ இந்த மேடையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க மேலே ஏறி வரோம்னு சொன்னோம். அது நம்ம சிஎம் சாருக்கு நம்ம அப்புறமா சொல்லி காட்டுவோம் அது என்னன்ட்டு. பட் இப்ப நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க. இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன். இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ரொம்ப ஒரு மனசுல ஒரு விஷயம் தோணுது. நான் பார்த்தது, எங்க அம்மாவை நிறைய பேர் ஹேட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நான் சொல்றேன், எங்க அம்மாவை நீங்க ஹேட் பண்ணனாலதான் என்னமோ தெரியல, எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா நீங்க இன்னும் என்னை பத்தி பேசதான் எங்க அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரம்யா. இந்த வைராகியம், இந்த தைரியம் உங்களுக்கு கல்வி கொடுத்தது. அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது. இந்த 1000 ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்பாங்கல்ல யாரோ, அவங்களுக்கான பதில் இது. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் இன் தி ரைட் பாத். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா சுபலட்சுமி. யார் சுபலட்சுமி? எஸ், சுபலட்சுமி நீங்க தான் கடைசியா பேச போறீங்க. சோ எல்லாரும் சார்பாகவும் பேசிருங்க. என்னோட பேர் சுபலட்சுமி. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால AAA காலேஜில் படிக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, நான் படிக்கணும் +2 முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப
பொட்டை பிள்ளைனா அன்னத்துக்கு படிக்கணும், படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்து எப்படியாச்சும் படிச்சே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன். எப்படியாச்சும் எனக்கு காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக 3 நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன். அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை. அப்பயுமே நாற்று நட, களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கப்புறம் நாற்று நட, களப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது, உனக்கெல்லாம் இடுப்பு நிற்காது, நீலாம் வேலை செய்ய முடியாதுமா, வராதேன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான், எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது. நான் போய் நின்னப்போ யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீ படிமா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ நாற்று நட்டு களை பறிச்சு சேர்த்து வச்ச காசில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடைச்சிச்சு. அந்த காலேஜில் சீட் கிடைச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போ வந்து எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிதான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. நான் போய் காலேஜ் சேர்றேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாமா, எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க. இல்லை மேம், எனக்காக நீங்கள் செஞ்சீங்க, எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்து போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க வாங்க மாட்டேதான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன். இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தரவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும்னு இருக்கு. இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்கே மாசம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோட படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமா வர காசனால என்னாலேயே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் கையேந்தி எனக்கு காசு தாங்க, இந்த மாதிரி நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். How beautiful. Thank you ma, thank you. சார், என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதான் என்னோட மிகப்பெரிய ஆசையே. இந்த